சிவ சிவ அன்பே சிவ வணக்கத்தை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு தலைப்பாக ஒரு சின்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப பெருசால போக விரும்பல. மேடம் ஏதோ சம்திங் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரோக்கிய வாழ்க்கைன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆரோக்கிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டு தலைப்பு போட்டிருக்கேன். ஆரோக்கிய வாழ்க்கை அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனசு நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப் அருமையா வாழ்ந்துட்டு போனாலே போதும். இது அது எதுவும் நினைக்காம நம் வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆரோக்கியம் தர விஷயம். ஓகேங்களா? அதுல நம்ம ஆரோக்கிய வாழ்க்கை அப்படின்றத எது நீங்க எடுத்துப்பீங்க? அதுல நீங்க ஆரோக்கிய வாழ்க்கையை நீங்க எதுன்னு எடுத்துப்பீங்க? உங்க உடம்பு மனசு எல்லாம் சுத்தமா இருந்தா மட்டும்தான் ஆரோக்கிய வாழ்க்கைன்னு எடுத்துப்பீங்களா? உன் உடம்பே ஆலயம் சொல்லி சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்க எடுத்து முன்னாடி வைக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். தூங்கினா மட்டும்தான் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மனசுக்குள்ள இருக்கிற 1000 பிரச்சனை 1000 இருக்கலாம். நம் வாழ்க்கையில செய்ய வேண்டிய தர்ம காரியங்கள் தூக்கம் மட்டுமே. பிறக்கிறோம் வாழ்றோம்ன்றது இல்லை. நம்ம தூக்கி இருந்தா மட்டும்தான் நம்ம இருக்கிற உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ரெண்டாவது விஷயம், நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனையை சந்திப்போம். உன் உடம்பே ஆலயம். செவரு இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும். நீங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சித்திரத்தை வரைய முடியும். ஸோ முதல்ல உங்களை ஃபேஸ் பண்ணுறத பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயத்த முன்னாடி இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் உடம்பு மட்டும் பாருங்க. நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடுங்க. டைம் தவறி சாப்பிட்றது நிப்பாட்டுங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு உங்கள் உடம்பு பாதுகாருங்க. இயற்கை உணவு நிறைய எடுத்துக்கோங்க. இயற்கை உணவை நிறைய எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது நிறைய 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 விஷயத்த நீங்க பார்க்கலாம். இயற்கை உணவு, இயற்கை வாழ்வியல், தூக்கம், இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனைகள் வெளியே வரணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது தூக்கம் தூங்கினீங்கன்னு சரியாயிடும். அதே மாதிரி டெலிவிஷன், மொபைல் இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணி நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத முதல்ல யோசிங்க. ஓகேங்களா? நம்ம 1000 விஷயத்த செய்யலாம். ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. தீர்வு கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை நினைச்சு நீங்க ஓடாதீங்க. தானா அந்த பிரச்சனை தீரும். வாழ்க்கையில முதல்ல நிம்மதியா சந்தோஷமா இருங்க. இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்ல 1000 பிரச்சனைகள் வரலாம், 1000 பிரச்சனைகள் போகலாம். நம்ம வாழ்க்கையில என்னத்த சம்பாதிச்சுட்டு போனோம்? ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சம்பாதிச்சோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசன்ட் லைஃப்ல வாழுங்க. அவ்வளவுதான். வரும் போகும் 1000 நடக்கும் லைஃப்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோன்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இறைவழி தர்மத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய ப்ரெசன்ட்ல வாழ்ந்துட்டு போங்க. நோய்கள் இருந்தாலும் அந்த நோயை சின்னதுலயே கிள்ளி போட்டுருங்க, மரமாக்காதீங்க. ஒரு செடி முளைக்குன்னா அந்த செடி வேணும் வேணான்றது உங்களுக்கு தெரியும். சின்ன பிரச்சனையா இருக்கும், உடம்பு காமிக்கும். அந்த சின்ன பிரச்சனையே கிள்ளி போட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தீரும். ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனையை பெருசா ஊதி ஊதி பெருசாக்காதீங்க. சின்னதுலயே பிரச்சனையை முடிச்சுட்டு
அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. யாரும் வந்து கடைசி வரைக்கும் நிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு சேஃபா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாதான் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஏன்னா கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைஃப்ல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா வந்து நீங்க உங்க ஃபேமிலி, உங்க குடும்பம், உங்க பிரச்சனைகள், இந்த விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்க்கை, முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகளை வந்து எடுங்க. ஓகேங்களா? இயற்கை உணவு நிறைய இருக்கு. அந்த மாதிரி உணவுகளை எடுத்து லைஃப்பை கொஞ்சமாச்சும் மாத்துங்க. அப்படி இருந்தாதான் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். செடிகளை பாதுகாருங்க. நிறைய செடி இருக்கு. செடி, மரங்கொடி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பாதுகாத்தா மட்டும்தான் நிறைய விஷயத்த வந்து சேமிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத வந்து உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா மேடம் இன்னைக்கு வரலன்னு சொல்லி தலைப்பு இல்லாம முடிக்க வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்த வந்து சின்ன விஷயம். உன் உடம்பே ஆலயம். கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போறதும் எப்படி போறோம்? கோவில் உள்ள போறோம். இப்படி போய் கொடிமரத்தை பார்த்து உள்ள போய் மூலவரை பார்த்து கோவில் பிரகாரத்தை சுத்தி அண்ணாண்ட பக்கம் வந்து வெளியே வந்துடும். ஸோ உன் உடம்பே ஆலயம். உன் உடம்புக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது உங்களோட இதுதான். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. இல்லைன்னா கஷ்டம். ஸோ லைஃப்ல 1000 பிரச்சனைகள் வரலாம், போகலாம். நீங்க எந்த ஸ்டாண்ட் இருக்க போறீங்க அப்படின்றத வந்து யோசிச்சு ஒரு ஸ்டாண்ட் இருங்க. இறைவன் எப்பயுமே கூடவே இருப்பார். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் வந்து 1000 பிரச்சனை கொடுக்கலாம். இறைவன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஸோ உங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபேமிலி பிரச்சனை எடுத்துட்டு வந்து உணவுல காமிக்கிறது இந்த மாதிரி விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லைஃப் வந்து பாதிக்கும். உங்க உடம்பு தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க தீர்க்க வேண்டியது உங்களோட உடம்பு மட்டுமே. உங்களோட ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனையை பார்த்து உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்த்தாலே ஃபேமிலி பிரச்சனை தீரும். ஃபேமிலி பிரச்சனையை தீர்த்தா உடம்பு பிரச்சனை தீரும். ரெண்டும் ஒரே கான்செப்ட். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு உங்க கையிலே விடுறேன். இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க கையிலேயே இந்த விஷயத்த விடுறேன். நன்றி நன்றி நன்றி. ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்க. நன்றி, வணக்கம்.